Yes. Good morning. Good morning, everyone. Good morning. Good morning, everyone. Good morning. பேசுறது கேக்குது. நீங்க ஆடியோ மட்டும் அங்க ஆன் பண்ணணும். கேக்குது. ஆடியோ வந்துரும். அது ஆடியோ இருக்கு. உங்க ஆடியோ கேக்குது. உங்க ஆடியோ நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது. வீடியோவும் பார்க்க முடியும். வீடியோவும் பார்க்க முடியும். அங்க ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணதை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வால்யூம் அதிகப்படுத்துங்க. செட்டப் ஆடியோ அதுல விஜய் பேச மாட்டேன். ஆடியோ சத்தப்படாதீங்களா? ஹெட்செட் இல்ல, அந்த ஆடியோ செட்டிங் இருக்குல்ல, நீ என்ன பேசுறது காதுல உள்ள இருடா. இன்னொரு செல்லு ஸ்கூல் செல்ல இது இல்ல, டாப் அப் பண்ணல, இன்னைக்கு தான் பண்ணனும். சரி சரி சரி, அது படிக்க வெயிட் பண்ணு. எனக்கு சொல்லிட்டு பாருங்க ஸ்பீக்கருக்கு எப்படி போகணும்னு. அது ப்ரீபெய்டு தான் வாங்கியிருக்கோம்னா வேணா நான் டாப் அப் பண்ணி விடுறேன். ஸ்பீக்கர் அது பேசுறது கேக்குது, அது எல்லாமே கேக்குது. ஸ்பீக்கர் தான்டா, ஸ்பீக்கர் ஆன்ல தானடா இருக்கு. ஆன் பண்ணதே அத எப்படி திரும்ப போறதுலே. இந்த பாறை கத்துறது இருக்குங்க, நம்ம படுற அவஸ்தையில இவ வேற ஒரே சத்தம். நான் கத்துறது வேற அங்க காலையில விடுவோம், அவனுக்கு வேற ஆடியோ வந்து எல்லா டிவைஸ் ஆன் பண்ணுங்க. எல்லா டிவைஸ் ஆன் பண்ணுங்க. இந்த பாதை சத்தமா பாருங்க. அப்படியே கையை வச்சு உட்கார வைங்க. ஒண்ணும் இல்ல, இந்த ஆடியோவை நீங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இப்ப லேப்டாப்ல இல்ல, சிஸ்டத்துல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது சிஸ்டம் தான். இல்ல சிஸ்டம் இதுல டிவில கனெக்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு விஜய் வந்து பண்ணப்ப எதுல கனெக்ட் பண்ணாப்ல? அதுல பண்ணியே தான் வச்சிருக்கான். இப்ப HDMI கேபிள் வந்து லேப்டாப்லயும் லேப்டாப்ல கேமராவையும் அதை மட்டும் தான் பண்ணி வச்சுட்டு போனோம். இப்ப லேப்டாப்ல உள்ள ஆடியோவை ஃபுல் சவுண்ட் வைங்க. லேப்டாப்ல ஆடியோ செட்டிங்ஸ் போங்க. ஆடியோ செட்டிங் போய்
லேப்டாப்ல அதை ஃபுல்லா வைங்க. யாராவது ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. லேப்டாப்ல போய் அந்த ஆடியோ நீங்க பாத்தீங்க ஃபுல்லா தான் தம்பி இருக்கு. லேப்டாப் சவுண்ட் ஃபுல்லா தான் இருக்கு. அப்ப டிவி ஆன் பண்ணி ஃபுல்லாவே டிவில தெரியுதா? வீடியோ தெரியுதா? நீ பேசுறது எல்லாமே காதுல விழுதுயா. அது இந்த முதல் வாட்டி செட்டப் பண்றப்பதான் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஈஸி தான். கரெக்டா இப்ப நீங்க பேசுறது எனக்கு காதுல விழுது. நான் பேசுறது வந்து நீ பேசுறது காதுல விழுதியா? இப்ப நான் இப்ப செல்போனை கட் பண்றேன். கட் பண்ணு. இப்ப கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சவுண்ட் அதிகமா இல்லையே. அன்னைக்கு எப்படி வச்சாப்லன்னு பாருங்க. அது எப்படி அங்க உள்ள பசங்களுக்கு ஏதாவது தெரியும். ஒரு பையனுக்கு ஏதாவது தெரியும். அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் ஆன் பண்ணுங்க. அதுவும் இதுல கனெக்ட் பண்ணி பவரோட எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். மகாராஜ் வந்துருவாரு. நீ பேசு. கொஞ்சம் ஆரம்பிச்சு விடு. இன்னைக்கு ரைட், நான் இப்ப ஆரம்பிச்சு விடுறேன். இப்ப ஒரு பாருங்க. அந்த ஸ்கிரீன் தெரியுதா? அந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதையா? ஓகே. இப்ப நான் அதை வந்து இது பண்றேன். இப்ப ஒரு வார்த்தை போடுறேன். எல்லாரும் அந்த நோட் புக் எடுத்துக்கங்க. ஒரே நிமிஷம் அந்த வார்த்தையை நான் எழுதுறேன் பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தை எழுதுறதும் எனக்கு வந்து தெரியுதான்னு பார்க்கணும். முதல் 100 வார்த்தைகள் நீங்க ஆங்கிலத்துல செத்த நேரம் வெயிட் பண்ண. அந்த பசங்க நோட் எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. சரி 5 minutes. இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி பண்றது? நம்ம எடுத்துட்டோம்னா இது ஃபுல் ஸ்கிரீன் வரும். எழுத போறாங்க. நம்ம தான் நீங்க தான் இது பண்ணுவீங்களா? சவுண்டுக்கு பயமா இருக்குது. இதை எடுத்துட்டோம்னா ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும். சரி, தெரியாது. சரி, உட்காரு. இப்படியே உட்காரு. போயிட்டு தானே சவுண்ட் கொடுத்துருப்பீங்க. அதாப்பா இன்புட்ல போய் தானே சவுண்ட் கொடுப்பீங்க. அதாவது என்னப்பா அப்புறம் மதியம் நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரியுதா? யாரும் பேசக்கூடாது. டவுட் வரும்போது கேட்கணும். சரியா? சொல்லு தம்பி. இதுல இந்த என்ன எழுதிருக்கேன்னு தெரியுது. அதுல இது இந்த ஸ்டைல்ல தம்பி இன்புட் சோர்சஸ் ஒன்று வந்திருக்கு. அது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியலையே. இன்புட் வரும். நீ ஒரு வாட்டி 2 வாட்டி இது பண்ணிட்டோம்னா வந்துடும். ஈஸியா வரும். அவரு ஓகே. இப்ப என்ன பார்க்க முடியுதா? ஸ்கிரீனை பார்க்க முடியுதா? சவுண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப அவரு சாரு வந்துருவாரு. அப்ப வெயிட் ஏதோ மாறிடுச்சு. சத்த நேரம் இரு. சரி. கொஞ்ச நாள் ஆகும். நமக்கு இந்த ரிமோட்
சவுண்ட் வரலையே சார். பேசு. நான் பேசுறேன். இப்ப கேக்குதா? கேக்குது தம்பி. அருமை அருமை. அது பண்ணிடலாம், நீங்க இது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப கேக்குதா? கேக்குது. சரி பேசு. இப்ப பாருங்க, இப்ப இது எப்படி படிப்பீங்க? யாருக்காவது தெரியுமா இது எப்படி படிப்பீங்க? அது வந்து கிளியரா இல்ல தம்பி. அது கிளியரா இல்ல. அது போர்டு கீழ இருக்கு. ஓகே. டேபிள் கீழ. இது அங்க மட்டும் இது பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம். டேபிள் கீழ. இது புரியுது? இது வருதா? இல்ல தம்பி, உன்னோட தான் ஃபுல்லா இருக்கு. அந்த ஸ்கிரீன் பெருசா இல்ல. இத நான் இப்ப பாக்குறேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப தெரியுது. வெரி குட். இந்த முதல் வார்த்தையை எல்லாரும் யாராவது படிக்க முடியுமா? இந்த முதல் வார்த்தை நான் எழுதிக்கிறேன், யாராவது படிக்க முடியுமா? சொல்லு. இங்க சொல்லிடு கேமராட்ட. TH வந்து தேன்னு படிக்கலாம், தீன்னு படிக்கலாம். வெரி குட், வெரி குட். இப்ப எல்லாரும் எழுதிக்கிங்க. இது முதல் 10 வார்த்தை இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் 10 வார்த்தை ஆங்கிலத்துல அதிகமா பயன்படுத்துற வார்த்தையை பார்க்க போறோம். THE ரைட். இப்ப இது நல்லா பாருங்க. THE சரியா? இதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தமிழ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரியா? இந்த வார்த்தைகளை பார்த்துருவோம். எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. இப்படி எழுதிக்கணும். 1 2 3 4 5 இப்படி போட்டுக்கணும். 10 வரலும் போட்டுங்க உங்க நோட்ல. முதல் வார்த்தை த. சரிங்களா? முதல் வார்த்தை த. ரைட்டா? நம்ம இதை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 10 வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா இதா இருக்கும். இப்ப பாருங்க. இதுக்கு பேரு இதுக்கு வந்து அந்த. எல்லாரும் எழுதிக்கிங்க. அந்த தேனா அந்த. அந்த பாருங்க, அந்த புத்தகம். ரைட்? அந்த அப்படிங்கிறது தான் த. ஞாபகம் வச்சுங்க, எழுதிக்கிங்க. த அந்த அப்படி எழுதிக்கிங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 வார்த்தையை மட்டும் இன்னைக்கு திருப்பி திருப்பி பார்க்க போறோம். நீங்க நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கணும். போட்டிருக்க பாருங்க, கிளாஸ் 1 November 17, 2023. கிளாஸ் 1 போட்டு டேட் போட்டுங்க. சரியா? த இது எப்படி உச்சரிக்கணும்? த த அது உச்சரிக்கணும். அடுத்தது பாருங்க, ஆல்ரைட். இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். இதை எப்படி உச்சரிக்கணும்? யாராவது ஒருத்தவங்க கேமராக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. ஆஃப். ஆஃப். வெரி குட். யாருக்காவது தெரியுமா ஆஃப்னா என்ன மீனிங்னு, என்ன அர்த்தம்னு தெரியுமா? தமிழ்ல சொல்ல தெரியுமா? ஆஃப்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? அது ஆஃப். ஓஎஃப். இப்ப பாருங்க, அது எழுதிக்கிங்க. இந்த ஆஃப் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. இதோட தமிழ் அர்த்தம் வந்து, நான் எழுதுறேன், நீங்க யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுதா பாருங்க. தமிழ் அர்த்தம் வந்து இதுதான். என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? உடைய. உடைய எழுதிக்கிங்க. உடைய. நான் பின்னாடி ஒன்னொன்னுத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். ஆனா இப்ப வந்து உடைய அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிங்க. இன்னைக்கு முதல் 10 வார்த்தை தான் பார்க்க போறோம். ஆனா தெளிவா பார்க்க போறோம். யாராவது ஒருத்தங்க வந்து இத சொல்லணும். இது யாராவது ஒருத்தவங்க வந்து இது என்ன அர்த்தம், இது என்ன வார்த்தைன்னு சொல்லணும். அண்ட் இது எப்படி சொல்றது தெரியுமா? அண்ட் சொல்லுங்க. அண்ட் அண்டுன்னு சொல்லக்கூடாது. அண்ட். வெரி குட், வெரி குட். அண்ட் அண்ட் எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட்னு சொல்லணும், அண்டுன்னு இல்ல. அண்ட். ஓகேவா? இதை ஒண்ணு எப்படி உச்சரிக்கிறதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் அண்ட். யாருக்காவது அர்த்தம் தெரியுமா இதுக்கு? தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும். ஆண்ட்னா என்ன வார்த்தை, என்ன என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட். இப்ப இன்னும் ஒரு வார்த்தை கேட்கலாம்.
இன்னொரு வார்த்தையும் அதுக்கு சொல்லலாம். யாருக்காவது சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க. மேல ஆரம்பிக்கும். மேங்கிற ஒரு எழுத்துல ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல முடியுமா? மேலும். வெரி குட். அப்படியே எழுதிக்கிங்க. இந்த ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ இந்த 1 2 3 நம்பர் போட்டு அப்படி எழுதிக்கிங்க. மற்றும் மேலும். இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வாக்கியத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 10 வார்த்தை உங்களுக்கு தெரியணும். 4வது வார்த்தை இப்ப யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆல் ரைட். இது எப்படி படிப்பீங்க? ஏன்னு படிக்கணும். யாராவது சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு. அருமை அருமை அருமையா சொன்னாப்ல. யாரு பேர் என்ன? நீங்க சொன்ன பேர் என்ன? ஒரு. லோகேஷ். சூப்பர், வெரி குட். இப்ப ஒரு அப்படின்னு போட்டிருக்கேன். ஒருன்னு இன்னொரு வார்த்தையை சொல்லலாம். யாராவது சொல்ல முடியுமா? இன்னொரு வார்த்தையை சொல்லலாம். இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். அது ஒண்ணும் இல்ல, இதுதான். ஒன்று. ரைட். இப்ப 4 வார்த்தை தெரிஞ்சிருக்கோம். யாராவது ஒருத்தவங்க அந்த 4 வார்த்தையை எனக்கு படிச்சு காட்ட முடியுமா? ஆங்கிலத்துல படிச்சு காட்டணும். படிச்சு காட்டுங்க யாராவது ஒருத்தவங்க. அந்த, ஆஃப் உடைய, and மற்றும் மேலும், ஒரு ஒன்று. வெரி குட். குட் ஜாப். சோ இப்ப இந்த 4 வார்த்தை அவர் வந்து and வந்து உடனே and மாத்தி சொன்னா வெரி நைஸ், வெரி குட். நம்ம 5வது வார்த்தையை இப்ப பார்க்க போறோம். லெட்ஸ் லுக் அட் திஸ். யாராவது ட்ரை பண்றீங்களான்னு பார்க்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாரும் எழுதிக்கிங்க. இந்த வார்த்தை தான் இது. டூ. யாராவது தமிழ்ல சொல்ல முடியுமா இந்த வார்த்தைக்கு என்ன தமிழ்னு? ஒரே வார்த்தையில சொல்லணும். இன்னொரு வாட்டி சொல்லணும். இக்கு. அருமையா சொன்னாரு. இக்கு. நோட் பண்ணிக்கிங்க. இந்த எழுதலாம். இக்கு. இப்ப பாருங்க, இக்குங்கிறத இப்படி எழுதலாம். இக்கு எழுதிக்கிங்க. இக்கு. அங்க எதுக்கு போன? இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து பள்ளிக்கு சென்றேன். இது வந்து நம்ம தனியா ஐ வென்ட் டு ஸ்கூல் நம்ம சொல்ல போறோம். ஆனா முக்கியமா பாருங்க, இதுதான் வார்த்தை. இக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும். நோட் பண்ணிக்கலாம். நம்ம 6வது வார்த்தைக்கு போலாம். 6வது வார்த்தை ட்ரை பண்ணுங்க. இது யாராவது சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். முக்கியமான வார்த்தை பாருங்க. லட்சக்கணக்கான வார்த்தையில இது ஃபர்ஸ்ட் 10 இடத்த பிடிச்சிருக்குன்னா இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க. ரொம்ப பயன்படுத்துற வார்த்தைகளை நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி படிப்பீங்க? எல்லாருக்கும் தெரியும். எப்படி படிப்பீங்க? அது இன் வந்து தமிழ இங்கிலீஷ்ல இன்னு, தமிழ்ல வந்து இல். அருமை, வெரி நைஸ். ஓகே, நான் அதை வந்து எழுதுறேன். நீங்க தமிழ்லையும் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அப்புறம் என்ன பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லுவோம். முதல்ல அது வந்து மனப்பாடமா தெரியும். சொன்ன உடனே அடிக்கணும். பாருங்க, இல். நோட் பண்ணிக்கங்க. இல். அப்புறம் நம்ம 7வது வார்த்தைக்கு போவோம். எழுதிக்கிங்க. டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை வருது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க யாராவது சொல்றீங்களான்னு நான் பாக்குறேன். கரெக்டா சொல்லணும். தமிழ்ல சொல்லணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். தமிழ்ல சொல்லணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். யார் சொல்லுவா? இஸ். அதுக்கு தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா?
தமிழ்ல எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிமுக்கியமான வார்த்தை ஆங்கிலத்துல. இருக்கிறது. வெரி குட், வெரி குட். இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் 10 வார்த்தை இன்னைக்கு வந்து சொல்ல போறது. திருப்பி 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 இதை வந்து பார்க்க போறோம். அதே சமயத்துல நீங்க கரெக்டா சொல்லணும். தமிழ்லையும் கரெக்டா எழுதணும், ஆங்கிலத்திலையும் கரெக்டா எழுதணும். இஸ் இருக்கிறது. அருமையா சொன்னாப்புல. எல்லாருக்கும் புரியுதான்னு தெரியல. எல்லாரும் எழுதி வச்சுக்கணும். படிச்சுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி படிச்சுட்டு நாளைக்கு வர்றப்ப வரணும். 8வது வார்த்தை. நல்லா பாருங்க, இது முக்கியமான வார்த்தை. ஏன்னு உங்களுக்கு தெரியும். யாராவது சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். இது எப்படி படிப்பீங்க? யாராவது வந்து சொல்லுங்க, எப்படி படிப்பீங்க? யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுங்க. ஹலோ. ஓ, ஓகே. அப்புறம் பவர் வந்தோடனே நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அது கரெக்டா அது என்னன்னு பாத்துக்க. இப்ப என்னன்னா அந்த இது வந்து வீடியோல நீ பார்க்க முடியுது இல்ல, டிவில நல்லா பார்க்க முடியுது இல்ல. அதுக்கு வந்து பாத்துக்கலாம். அவரு சார் வந்தாலும் கூட கொஞ்சம் கேட்டுக்க. அது வந்து அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட். எனக்கு அவங்கள கிட்ஸ பார்க்க முடியல. அதுதான் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் அந்த கேமராவை வந்து அவரு சார் வந்தோடனே அட்ஜஸ்ட் பண்ண சொல்றியா? ஆமா, ஆமா. பார்க்கலாம். அது மட்டும் என்ன? ஏன்னா அது அது நம்ம அந்த கிட்ஸ பார்க்குற மாரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட், வெரி குட். சரி. எனக்கு அது அது கூட நம்ம அடுத்த கிளாஸ்ல பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து பவர் வந்தாலும் சொல்லு, கரெக்ட்டா எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிக்கலாம். ம். பகல்லையும் இது மாரி கட் ஆகுது, காலை நேரத்துலயும் கட் ஆகுது. சரி. எனக்கு வந்து காலடி பவர் வந்தோனே காலடி இந்த இந்த வகுப்பை நல்லபடியா முடிச்சிடலாம். ஓகே, 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 ஓகே.
ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது தம்பி. வெரி குட் வெரி குட். யூ இப்ப யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல வந்து யூ அப்படிங்கிற வார்த்தை யூ ஃபர்ஸ்ட் உச்சரிங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும். யூ யூ அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நீ நீ மட்டும்தானா? அது ரெண்டையும் எழுதிக்கணும். எழுதிக்கிங்க. நீ நீங்கள் ரெண்டையுமே எழுதிக்கிங்க. குயிக்கா எழுதுங்க. நீ நீங்கள். சோ ஆங்கிலத்துல மரியாதையை குறிக்கிறதுக்கும் நீதான். இப்ப நல்லா பாருங்க ஆங்கிலத்துல இப்ப குயிக்கா எழுதிங்க. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். நீ அப்படிங்கிறதும் ஒருமையை குறிக்கிறது. ஒருமையை குறிக்கிற நீ ஒரு ஆளை குறிக்கிறதுக்கும் யூ தான் ஆங்கிலத்துல. ஆங்கிலத்துல நீங்கள் அப்படின்னு பன்மையை குறிச்சாலும் சரி, மரியாதையா சொன்னாலும் சரி, அதே வார்த்தை தான். மரியாதையா சொல்றதுக்கும் அதே வார்த்தை தான், பன்மையை குறிக்கிறதுக்கும் அதே வார்த்தை தான். எல்லாம் புரிஞ்சுங்க. நீங்கள்னா மரியாதையா சொல்றது, அதுக்கும் யூ தான். ஒருமையில சொன்னாலும் யூ தான். பன்மையில சொன்னாலும் பாருங்க, பன்மையில சொன்னாலும் நீங்கள், மரியாதையா சொன்னாலும் நீங்கள். நல்லா பாத்துங்க. யூ ஒரே வார்த்தை ரெண்டா வருது. மரியாதைங்கிறது ஒண்ணு, மரியாதை கொடுத்து பேசுறது நீங்கள். அதே மாதிரி பன்மையில சொல்றது ரெண்டு, ஒரு ஆளுக்கு மேல இருந்தா, 2 பேர் 3 பேர் இருந்தா நீங்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு முக்கியமான வார்த்தை. 9வது வார்த்தை. 9வது வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. யார் சொல்றான்னு பார்க்கலாம். ஓகே, 9வது வார்த்தை இதுதான். தட். யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு என்ன? இது உச்சரிங்க ஃபர்ஸ்ட், கரெக்டா உச்சரிங்க, அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க. இது தமிழ்ல சொல்ல முடியுமா? அது. இப்ப பாருங்க, அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை அது. அடுத்ததான் அவரே சொல்லுவாரு நெக்ஸ்ட் வேர்டு. ஓகே, அது. நல்லா பாத்துக்குங்க. இந்த ஒரு வார்த்தை இருக்குது, இதுதான் அடுத்த வார்த்தையா 10வது வார்த்தையா இன்னைக்கு வருது. இதுக்கு என்ன, இது எப்படி உச்சரிக்கிறது? இட்டுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன தமிழ்ல அர்த்தம்? அது மட்டும்தானா? அது மட்டும்தானா? ஓகே, இப்ப பாருங்க, அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. எதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இதுதான் இது, ரைட்? இது இருக்கு. இப்ப பாருங்க, இதை நோட் பண்ணிக்க. வித்தியாசம் என்னன்னா, தட்டுனா கொஞ்சம் தொலை தூரத்துல இருக்கிறது. கொஞ்சம் தொலை தூரத்துல இருந்தா தட்டு, கொஞ்சம் பக்கத்துல இருந்தா அதை இட்டுன்னு சொல்லலாம். சரியா? தட்டுன்னு சொன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்குது. இட்டு வந்து சோ அதுன்னு சொல்லலாம், இதுன்னு சொல்லலாம். எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. வெரி குட். இது எழுதிக்கிங்க. இப்ப சொல்லுங்க, த இருக்கு இல்லையா? எல்லாரும் கவனிங்க. முதல் த பாருங்க, கேபிட்டல் த சன். ஓகே, இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. அந்த சூரியன். வெரி குட். இது அப்படியே எழுதிக்கிங்க. அந்த ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு இருக்குது. அதுல அந்த சூரியன் எழுதிக்கிங்க.
the sun அந்த சூரியன் எழுதிக்கிங்க the sun அதே மாதிரி இங்க பாருங்க the moon இதுக்கு என்னவா இருக்கும் கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க இது என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்க தம்பி 1 by 1 எழுது அது உன்னோட இதுக்கு மேல மறையுது ஓகே ஓகே தி சன்னுக்கு கீழே எழுது நான் எழுதிக்கிறேன் தமிழ்ல யாராவது சொல்லுங்க அந்த நிலா நிலவு ரெண்டுமே ஒண்ணுதான் எழுதிக்கிங்க அந்த நிலானாலும் கரெக்ட் தான் அவங்க சொன்ன அந்த நிலானாலும் கரெக்ட் தான் தப்பு இல்ல கரெக்ட் இப்ப பாருங்க அடுத்தது உடைய பாத்துக்குங்க கொஞ்சம் பெரிய வாக்கியமா இருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேணாம் உடைய நான் அந்த வாக்கியத்தை நான் எழுதுறேன் நீங்க பாருங்க He is a friend இப்படி போற இது யாருக்காவது புரியுதா பாருங்க இஸ் a friend யாருக்காவது புரியுதா அது இஸ் a friend இதுக்கும் ஆஃப்க்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் யாராவது சொல்ல முடியுமா he is a friend யாராவது சொல்ல முடியுமா he is a friend ஓகே டோன்ட் வரி he is a friend ஹீனா யாருக்கு தெரியுமா ஹீனா யாருக்கு தெரியும் ஹீ அவன் ஃப்ரெண்ட்னா பார்க்கலாமா இந்த இடத்துல எழுதிடவா இந்த இடத்துல எழுதுறேன் கீழே எழுது ஆல்ரைட் இதுல பாருங்க இது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தது கீழே எழுது உன்னோட படம் மறைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை he நல்லா பாத்துங்க he is ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் நல்லா பாருங்க யாவும் பார்த்திருக்கோம் இந்த 10 வார்த்தைக்குள்ள வந்திருக்கு நல்லா பாத்துங்க அப்புறம் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நல்லா பாருங்க இஸ் a friend இப்ப யாராவது சொல்ல முடியுமா he is a friendனா என்னன்னு ஹீனா அவன் இஸ் முன்னாடியே பார்த்திருக்கோம் a friend இப்ப பாருங்க இஸ் வந்து நல்லா பாத்துங்க இருக்கிறதுன்னு போட்டீங்களா இங்க இன்னொரு மீனிங் இருக்கு அந்த 7ல இன்னொரு மீனிங் நோட் பண்ணிக்கீங்க நவ் இருக்கிறான்னாலும் இஸ் தான் நல்லா எழுதிக்கிங்க ஒரு வாட்டி இருக்கிறான் நோட் பண்ணிக்கீங்க அப்படியே எழுதிக்கிங்க பின்னாடி நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்ப பாருங்க நல்லா பாருங்க இப்ப நான் வந்து சொல்றது இருக்கிறான்னாலும் இஸ் தான் நல்ல ஞாபகம் வச்சுங்க இருக்கிறது மட்டும் கிடையாது இருக்கிறான்னாலும் இஸ் தான் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இன்னொன்னு முக்கியமா சொல்ல போறேன் நல்லா பாத்துங்க இருக்கிறனாலும் இஸ் தான் இதுதான் நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்னு பாருங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கு நல்லா பாருங்க இருக்கிறாள் அப்படின்னாலும் இஸ் தான் நோட் பண்ணிக்கிங்க இருக்கிறது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கிறத போடலாம் இருக்கிறாள் போடலாம் இந்த 3 நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும் புரியுதா இருக்கிறதுன்னு போடலாம் இப்ப அவன் இருக்கிறான் பாருங்க ஒரு தெரியும்
இது சொல்லுங்க. அவன் ஒரு நண்பனாக இருக்கிறான். அவன் ஒரு நண்பனாக இருக்கிறான். ஆங்கிலத்துல வரிசை மாறும், வரிசை ஆர்டர் மாறும். இந்த வரிசை மாறுறதுனாலதான் நமக்கு கஷ்டமா தெரியுது. நான் இங்க எழுதுன பாருங்க, அவன். நோட் பண்ணிக்கிங்க. அவன். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 வார்த்தை தான் பார்க்க போறோம். ஆனா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நீங்க அவன் நல்லா பாத்துக்கங்க. அவன் இருக்கிறான். இங்க வருது பாருங்க, இருக்கிறான். அவன், இது வந்து இருக்கிறான். நோட் பண்ணிக்கிங்க. அவன் இருக்கிறான். ஒரு, நல்லா பாருங்க, நண்பன். பார்த்துலாமா? நண்பன் எழுதிக்கிங்க. நல்லா பாருங்க, அவன் ஒரு நண்பன். இப்பதான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்பதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நிமிஷம். நண்பன் எழுதிக்கிங்க. இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன். ஆஃப் போட போறேங்க. நல்லா பாத்துங்க. பை பிரதர். அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பரா பாருங்க. இப்ப நான் கொண்டு வரேன், ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்குது. ஆஃப் வந்து உடையன்னு இருக்கு. இப்ப உடைய போட்டலாமா? உடைய எங்க போட்டலாமா? மை வந்து என்ன? யாருக்காவது தெரியுமான்னு பார்க்கலாம். மை இந்த ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. என்னுடைய. சூப்பர். மை வந்து என்னுடைய. இப்ப எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நம்ம அங்கதான் போறோம். ஒன்னும் கவலைப்பட வேணாம். பாருங்க, என்னுடைய பிரதர். யாருக்காவது சொல்ல முடியுமா? தமிழ்ல சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தம்பி மட்டும் கிடையாது, அண்ணனுக்கும் பிரதர் தான். அப்ப தம்பி மட்டும் கிடையாது, அண்ணனுக்கு பிரதர். அப்ப ஒரே வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலாம்? ஒரே வார்த்தையில சகோதரன். அவ்வளவுதான். அருமை. இப்ப பாருங்க, அதை எழுத போறோம். இங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை பத்தி பார்க்க போறோம். ஆர்டர் மாறும். எழுதிக்கிங்க. அப்படியே எழுதிக்கிங்க. அவன் இருக்கிறான் ஒரு நண்பன் உடைய என்னுடைய சகோதரன். இப்ப ஆங்கிலம் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கிறது ஏன்னு புரியுதா? அந்த வார்த்தையை அப்படியே கோச்சு பேச முடியாது, மாத்தி பேசணும். புரியுதுங்களா? அந்த வரிசையை மாத்தணும். யாருக்காவது புரியுதான்னா எனக்கு கேமராவுக்கு முன்னாடி வந்து சொல்லணும். நான் பேசுற இந்த வாக்கியம் உங்களுக்கு புரியுதுன்னாக்கா, ஆங்கிலத்துல ஒரு வரிசை இருக்கு, அந்த வரிசையில தமிழ்ல படிக்க முடியாது. யாருக்கு புரியுதோ அந்த கேமராவுக்கு முன்னாடி வந்து எனக்கு புரியுதுன்னு சொல்லணும். நான் என்ன சொன்னேன்னு. என்னுடைய சகோதரன். இல்ல, புரியுதுன்னு சொல்லு. புரியுது. என்ன புரியுது? அந்த பாயிண்ட் என்ன புரியுது? இங்க பாரு, இந்த வரிசை இருக்கு பாத்தியா? இந்த வரிசை எல்லாரும் கவனிங்க. வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? எஸ், ஜீவிதா. ஜீவிதா. வாட் ஐ எம் சேயிங் இஸ், இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த வரிசை இருக்கு இல்லையா, வரிசை இருக்கு இல்லையா, ஆங்கிலத்துக்கு வேறு வரிசை, தமிழுக்கு வேறு வரிசை. புரியுதா? வரிசைனா புரியுதா? ஜீவிதா, வரிசைனா புரியுதா? வெரி நைஸ். இப்ப எல்லாரும் புரிஞ்சுங்க. இதுவும் ஆங்கிலத்துக்கும் தமிழ்லையும் இந்த வரிசை மாறும். ஒரு வார்த்தைகள்ல உள்ள ஒரு வாக்கியத்துல உள்ள வார்த்தை மாறும். வெரி குட். இப்ப நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 10 வார்த்தைகளை இன்னைக்கு படிக்கிறோம். நிறைய வார்த்தை படிக்க போறது ஏன்னா நிறைய பேசணும். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். அவன் இருக்கிறான் ஒரு நண்பன் உடைய என்னுடைய. இப்படிதான் இருக்கும் தமிழ். ஆனா ஆங்கிலம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப பாத்துக்கலாம். அவன் என்னுடைய ஒரு நண்பனாக இருக்கிறான். இப்படி மட்டும் வச்சுங்க.
இந்த இடத்துல என்னுடைய பதிலு நீங்க என்னன்னு வச்சுக்கலாம், தப்பு இல்ல. புரியுதுங்களா? எழுதிக்கிறீங்களா? என்னன்னு வச்சுக்கலாம். என்னுடையனாலும் ஓகே தான், என்னன்னாலும் ஓகே தான். அந்த நம்பருக்கு வரைய என்ன கிடையாது. நல்லா கவனிங்க, எழுதிக்கிங்க, அருமையா எழுதிக்கிங்க. இப்ப பாத்துக்கலாம். உடைய, அவன் என்னுடைய ஒரு நண்பனாக இருக்கிறான். என் சகோதரனுடைய நண்பனாக இருக்கிறான். அவன் என் சகோதரனுடைய நண்பனாக இருக்கிறான். சோ இப்ப பாருங்க, அவன் என் சகோதரனுடைய ஒரு நண்பனாக இருக்கிறான். அப்பாடா, இப்படி ஒரு வாக்கியம் இப்படி மாறி மாறி சென்று வருது. இததான் நம்ம ஆங்கிலத்துல நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல என்ன கத்துக்க போறோம். இது ஏன் இந்த ஆர்டர் மாறுது, எப்படி மாத்தணும், தமிழும் ஆங்கிலமும் ஆர்டர் ஏன் மாறுது, இது எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு பதில் வச்சிருப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்க போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த 10 வார்த்தையை முடிச்சிருவோம். அண்ட் மற்றும் மேலும். இப்ப பார்க்கலாமா? the sun and the moon பார்க்கலாமா? இப்ப யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு பாருங்க, சன் அண்ட் த மூன். இதுக்கு யாராவது தமிழ்ல சொல்ல முடியுமா? சூரியன் மற்றும் சந்திரன் சொல்லலாம். நீங்க அந்தன்னு சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் சூரியன்னா ஒண்ணுதான் தெரியும், சந்திரன்னா ஒண்ணுன்னு தெரியும். அதனால சூரியன் மற்றும் சந்திரன், சூரியன் மேலும் சந்திரன் எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிங்க. சூரியன் மற்றும் சந்திரன், சூரியன் மேலும் சந்திரன். அவ்வளவு எழுதிக்கிங்க. சூரியன் மற்றும் சந்திரன். உங்களுக்கு பாருங்க நிறைய டைம் இருக்குது பாருங்க. நான் தமிழ்ல டைப் பண்ணி எழுதுற வரல உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க. அருமையா எழுதிக்கிங்க. சூரியன் மற்றும் சந்திரன் பாருங்க, எழுதுங்க. சூரியன் மற்றும் சந்திரன். அப்ப இப்ப நீங்க வந்து சூரியன் மேலும் சந்திரன் போட்டுக்கலாமா? அதையும் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். எழுதிக்கிங்க. சூரியன் மேலும் சந்திரன். இந்த மேலும் வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இப்ப இன்னொரு வார்த்தையை நீங்க போடலாம். என்ன வார்த்தை யாருக்காவது சொல்ல முடியுமா? பாருங்க, அருமையா இன்னொன்னு போடலாம். இப்ப பாருங்க, யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும். சூரியனும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அருமையா எழுதிக்கிங்க. சூரியனும் சந்திரனும் அப்படியே எழுதிக்கிங்க. ஆல் ரைட். நவ் பாருங்க, நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப அடிப்படையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறோம். இப்ப ஒருன்னு இருக்கு பாருங்க. ஐ யாருக்காவது தெரியுமா ஐ என்ன? கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்க, ஐ என்னன்னு. நான் ஆம். யாருக்காவது தெரியுமா ஆம்? இதுவும் நம்ம படிக்க போறோம். இருக்கிறேன். வெரி குட். இருக்கிறேன். ஒரு இப்ப பாருங்க, கேர்ள். இதுதான் நம்ம ஆங்கிலத்துல அந்த இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை விட்டுறக்கூடாது. தமிழ்ல நான் ஒரு பெண்ணு சொல்லிடுவோம், ரைட்டா? நான் ஒரு பெண்ணு சொல்லிடுவோம். ஆனா ஆங்கிலத்துல நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த இருக்கிறேன்னு சொல்லணும். அப்படியே எழுதிக்கலாமா? நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அப்படியே எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. முக்கியமானது விட்டுறாதீங்க. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அதே மாதிரி பாய்க்கும் வர போறோம். இருக்கிறேன். நான் ஒரு பெண்ணாக. இப்ப பாருங்க, இப்ப நீங்க இப்ப ஐ எம் எ கேர்ள். நல்லா பாருங்க, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். இதுவும் பார்க்க போறோம். எல்லாரும் கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த திருப்பி சொல்ல போறேன். ஐ எம் எ பாய். நான் ஒரு பையனாக இருக்கிறேன்னு சொல்லாமா? அப்படிதானே? நான் ஒரு பையனாக இருக்கிறேன். சரியா? நான் ஒரு பையனாக இருக்கிறேன். எழுதிக்கலாமா? அப்படியே எழுதுங்க.
நான் ஒரு பையனாக இருக்கிறேன். நல்லா பாருங்க, எல்லாரும் எழுதிக்கிங்க. நான் ஒரு பையனாக இருக்கிறேன். நல்லா பாருங்க, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். முன்னாடி சொன்ன விஷயம்தான் ரொம்ப அழுத்தி சொல்ல போறோம். எல்லாரும் கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். ஆங்கிலம் ஏன் கஷ்டமா இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான். நீங்க இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் ரொம்ப ஈஸி ஆயிடும். பாருங்க, ஐ ஆம் ஏ, எல்லாம் எழுதிக்கிங்க, கேர்ள். அத நான் அப்படியே நெடுஞ்சாலையா பாருங்க, நான் அப்படியே வெர்டிகலா பாருங்க, செங்குத்தா செங்குத்தா எழுதுறேன் பாருங்க, செங்குத்தா எழுதுறேன் பாருங்க. நல்லா பாருங்க, நான் இத அப்படியே பாருங்க, நான் ஓகேவா இருக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க, நான் இருக்கிறேன். வருதா? ஓகே, நான் அதை மாத்திக்கிறேன். டோன்ட் வரி அபவுட் திஸ். நான் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இருக்கிறேன். இருக்கிறேன் எங்க வருது பாருங்க, முன்னாடி வருது பாருங்க, முன்னாடி வருது பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஒரு ஆர்டர் மாறுது பாருங்க, ஆர்டர் மாறுது பாருங்க. எல்லாரும் வரிசை மாறுது பாத்தீங்களா? எல்லாருக்கும் இது புரியணும். இது ஆங்கிலமும் தமிழும் வரிசை மாறும். வரிசை மாறுறதுனாலதான் நம்மளால ஆங்கிலம் பேசுறது கஷ்டமா இருக்கு. தமிழ்ல மாதிரி நினைச்சிட்டு பேசினா கஷ்டமாயிடும், ஆங்கிலம் மாதிரி நினைச்சிட்டு பேசினா ஈஸி ஆயிடும். இப்போ பார்த்துடலாமா? ஐ எம் ஏ கேர்ள். இப்போ பார்க்கலாமா? கேர்ள் போடலாமா? கேர்ள்னா இது அப்படியே பெண்ணாக போட்டுடலாமா? அவ்வளவுதான். எழுதிக்கிங்க, பெண்ணாக. அது எழுதிக்கிங்க. பெண்கிறது பெண்ணாக அது உருமாறுது. அது ஆங்கிலத்துக்கே உள்ள தமிழுக்கே உள்ள சிறப்பம்சம். பெண்ணாக இப்ப நீங்க வந்து அப்படி போடுறப்ப பெண்ணாக இருக்கிறேன். இது பாருங்க, நம்ம நான் ஒரு பெண்ணு சொல்லிடுவீங்க, நான் ஒரு பையன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறேன்ங்கிறது நீங்க வரணும். இப்ப வரலாமா? திருப்பி அப்படியே கொண்டு வரலாமா? அப்படியே கொண்டு வரலாம். எல்லாரும் கவனிங்க. திருப்பி அதே இன்னொரு வாட்டி அழுத்தி சொல்றோம். ஏன்னா அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் ஃபியூச்சர்ல நீங்க ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை படிக்கிறப்பையும் உங்களால இதை வந்து கொண்டு வர முடியும். இப்ப பாருங்க, ஐ ஆம் a பாய். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. நான் இருக்கிறேன் ஒரு, ஓ இப்படி ஒரு வார்த்தை வருது. நான் இருக்கிறேன் ஒரு, இப்ப பையனாக வருது. நோட் பண்ணிக்கிங்க, பையனாக வருது. எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா நான் இருக்கிறேன் ஒரு பெண்ணாக அப்படின்னு இப்ப ஜீவிதா சொல்றாப்லன்னா நான் அப்படி சொல்ல மாட்டோம்ல. நான் ஒரு பெண்ணாக நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? நான் ஒரு பெண். அப்படி லோகேஷன்ல சொல்றாரு நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல வந்து இந்த ஆர்டர் மாறுதுங்கிறது ஒண்ணு. இந்த பெண்ணாக இருக்கிறேன் வந்து அப்படியே சேர்த்து வரும். இங்க வந்து அப்படி இல்லை, முன்னாடி வந்துடும். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தை ஐ ஆம் எ கேர்ள், ஐ ஆம் எ பாய் ரொம்ப முக்கியமானது. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுங்க. அடுத்ததையும் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு யூ கேன் சி. பாருங்க, இக்கு இக்கு இக்கு. நல்லா பாருங்க, குயிக்கா பார்த்துடலாமா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அது பாடங்கிறது அமெரிக்கால பார்க்கும். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஆல்ரைட். இப்ப இங்க நல்லா பாருங்க, நம்பர் 5 நம்ம போட்டிருக்கோம். அந்த ஐ நல்லா பாருங்க, ஐ இந்த ஒரு வார்த்தை எழுதுறேன். கோ யாருக்காவது மீனிங் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கோ போ. இப்ப வந்து ஐக்கு பக்கத்துல வந்தா என்ன வரும்? ஐக்கு பக்கத்துல வந்தா என்ன வரும்?
நான் போகிறேன். ஐக்கு பக்கத்துல வந்து மாறுது பாத்தீங்களா? எல்லாரும் பாருங்க, கோங்கிறது போன்னு அவர் சொன்னது கரெக்ட். அந்த பையன் சொன்னது சூப்பரா சொன்னாப்ல. ஆனா போ மட்டும் கிடையாது, போகிறேனுக்கும் கோதான். சரிங்களா? சரியா? இதுதான் நம்ம பண்ணோம். ஐ கோ டு ஸ்கூல். சூப்பரா சொன்னாப்ல. போ அப்படின்னாலும் கோதான். இப்ப நம்ம எழுதிக்கலாமா? கோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா பாருங்க, நல்லா பாருங்க. ஐ பக்கத்துல வந்ததுன்னா நல்லா பாத்துங்க, நான் வருது கோ. இப்ப பாருங்க, நல்லா பாத்துங்க, அப்ப போகிறேன்னு வரும். ஆங்கிலத்துல ஒரே வார்த்தைக்கு ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்கு. பாருங்க, நான் போகிறேன் எழுதிக்கலாமா? போகிறேன். நல்லா பாத்துங்க, நான் போகிறேன். நான் போகிறேன். இப்ப பாருங்க, இப்ப இதே கோ இருக்கா? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? வீணா யாருக்காவது மீனிங் தெரியுமா? வீணா சொல்லு. நாங்கள் போகிறோம். நாங்கள். இப்ப பாருங்க, நாங்கள் இல்ல நாம். இப்ப நாங்கள்னே போக சொல்றேன். இப்ப நாங்கள், இப்ப அருமையா இப்ப சொன்ன நாங்கள், ரைட்? இப்ப பாருங்க, நாங்கள்னு போறப்ப நல்லா கவனிங்க. முதல் கிளாஸ்லயே சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, நாங்கள்னு போறப்ப போகிறேன்னு சொல்ல முடியாது. இப்ப அவரு அதே சொல்லுங்க. இப்ப வி கோன்னா நாங்கள் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லாப்ல? நாங்கள் போகிறோம். இப்ப ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள மிகப்பெரிய இன்னொரு வேறுபாடு பாருங்க. அது நீங்க வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் எழுதவா? இப்ப எழுதுறேன் நானு. நீங்க நோட் பண்ணணும். அதுக்குரிய நேரம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் போகிறோம். நான் போகிறேன். நாங்கள். இப்ப அதே கோ பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல போகிறோம்னு மாறுது. ஆனா இங்கிலீஷ்ல கோன்னே இருக்குது. ஐக்கும் கோ, வீக்கும் கோ. புரிஞ்சுக்கணும், தமிழும் ஆங்கிலமும் மாறுபட்ட மொழிகள். ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்துல முற்றிலுமா மாறுபடுது. முற்றிலுமா அது மாறுனதுனால அது கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம போலாமா? இது பின்னாடி வச்சுக்கலாம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். கிளாஸ்ல நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் போகிறேன், நாங்கள் போகிறோம். இங்கப்ப ஐ, நாங்கள், ஐ கோ டு ஸ்கூல். இப்ப போடலாமா? ஐ கோ. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். வகுப்புல இப்ப பாருங்க, டு, ஐ கோ டு. இப்ப பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. I go to school. All right, I go to school. இப்ப எத்தனை பேர்? யாராவது ஒருத்தங்க கேமரா முன்னாடி வாங்க. சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க. ஐக்கு என்ன? நான். நல்லா பாருங்க, ஐ வந்து நான். இப்ப கோக்கு என்ன அர்த்தம்? போகிறேன். போன்னு சொல்லக்கூடாது. இப்ப அந்த விஷயம் தான். இப்ப போன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஐக்கு அப்புறம் வர்ற கோ வந்து போகிறேன்னு சொல்லணும். இதுதான் ஆங்கிலத்துக்கு தமிழுக்குள்ள வித்தியாசம். தமிழ்ல போன்னு ஒரு வார்த்தை இருக்கு, போகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல கோன்னு மட்டுமே ஒரே வார்த்தை இருக்கு. கவனிங்க. இங்கிலீஷ்ல கோன்னு மட்டும் ஒரு வார்த்தையில அத்தனை வார்த்தைகள் உள்ள போகுது. இப்ப பாக்கலாமா? இப்ப டூ, இக்கு. ஸ்கூல், பள்ளி. அவ்வளவுதான். வெரி நைஸ். எல்லாம் அது நோட் பண்ணுங்க. அருமையா எழுதிக்கிங்க. நல்லா. நான் பள்ளிக்கு போகிறேன். இப்ப பள்ளிக்கு போகிறேன். இப்ப பாத்தீங்களா ஒண்ணு? நான் போகிறேன், இக்கு பள்ளின்னு வருது பாத்தீங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? வரிசை மாறுது பாத்தீங்களா? ஆங்கிலமும் தமிழும் வரிசை மாறும். இந்த வரிசை மாறுறதுனாலதான் நம்மளால ஆங்கிலத்துல உடனே பேச முடியல. அதுக்கு பயிற்சியோட தான் பேச முடியும். பயிற்சி தான் வேணும். அந்த பயிற்சி தான் நீங்க இப்ப பெறுறீங்க இல்லையா? பயிற்சியில தான் இருக்கீங்க. பயிற்சி இருந்தாதான் இது பண்ண முடியும். எப்படி பயிற்சி? யாராவது இங்கிலீஷ்ல நல்லா பேசினா உங்களுக்கு பயிற்சி வந்துடும்.
நீங்க அப்படி அதை கேட்டுருவீங்க. யாராவது ஒருத்தங்க இங்கிலீஷ்ல நல்லா எழுதுனா அதை படிக்கிறப்ப வந்துடும். சரியா? நீங்க எழுதுனீங்கனாலும் வந்துடும். படிக்கணும், எழுதணும், கேட்கணும், பேசணும். இது எல்லாமே நீங்க பண்ணணும். நீங்க பண்றப்ப இந்த பயிற்சி வந்துடும். இந்த பயிற்சி எதுக்காக தேவை? ஆங்கிலமும் தமிழும் அமைப்பு ரீதியா மாறுபட்ட மொழிகள். புரியுதா? நான் தமிழ்ல பேசுறது புரியுதா? அமைப்பு ரீதியா மாறுபட்ட மொழிகள் எப்படி மாறுது பாத்தீங்களா? இந்த ஆர்டர் தான் நம்மள தடுக்கி விடுறது. நம்ம தடுமாற போறதுக்கு காரணம் இந்த ஆர்டர், இந்த வரிசை மாறுகிறது. ஆனா ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இந்த வரிசை மாறும். அந்த வரிசை மாறுறதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு பேட்டர்ன் தான் அது. ஒரு மெத்தட்ல இருக்கும், ஒரு வகையில இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கிட்டா முடிச்சிடும். இப்ப பாருங்க, கோக்கு என்ன அர்த்தம்? இப்ப அவங்க கேட்கலாம், யாராவது ஒருத்தவங்க முன்னாடி வந்து சொல்லுங்க, கோக்கு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, நான் இங்க ஒண்ணு இறக்குறேன் பாருங்க. தேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தே எத்தனை பேருக்கு மீனிங் சொல்லுங்க. அவர்கள். என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? ஷாலினி. ஷாலினி. அவர்கள் வர்றப்ப கோ என்னவா மாறும்? கோ என்னவா மாறும்? அவர்கள் போகிறார்கள். சூப்பர். அவ்வளவுதான். இந்த கோ வந்து போன்னு இருந்தது, போகிறோம் இருந்தது, போகிறோம் இருந்தது. ஷாலினி சொன்ன மாதிரி அவர்கள் போகிறார்கள். எழுதிக்கிங்க, எல்லாரும் எழுதிக்கிங்க. போகிற வார்த்தை எப்படி மாறுதுன்னு சொல்றோம். போகிறேன், போகிறோம், போகிறார்கள், போவான், போவாள் அப்படி. இப்ப அவர்கள் போகிறார்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது நல்லா பாருங்க. அவர்கள் போகிறார்கள், அந்த கோங்கிற வார்த்தைக்கு எப்படியெல்லாம் வார்த்தை மாறுது பாருங்க. சோ ஆங்கிலத்துக்கே உள்ள தனித்தன்மை இது. ஆங்கிலத்துக்கே உள்ள தனித்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கரெக்டா பேச முடியும். இங்க போகிறேனுக்கு தமிழ்ல பாருங்க, போகிறேன்னு ஒரு வார்த்தை போட்டோம், போகிறோம்னு போட்டோம், போகிறோம். ஆனா இங்க எல்லாமே கோன்னு போடுறோம் பாருங்க. எல்லாமே கோன்னு போடுறோம் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் எப்படி மாறுதுங்கிறது சொல்றாங்க. ஆனா ஆங்கிலத்துல மாறாம இருக்கு. ஆங்கிலத்துல மாறாம இருக்கு. ஒன்லி இது மட்டும்தான் மாறுது. இங்க இதுவும் மாறு. தமிழ்ல இதுவும் மாறுது, இதுவும் மாறுது. நல்லா பாத்துங்க. அந்த மாற்றம் சரியான மாற்றமா இருக்கணும். இப்ப பாருங்க, ரெண்டு விஷயம் நம்ம படிச்சோம். இந்த வார்த்தைகள் கத்துக்கிறப்பயே என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன வாக்கியத்துல தமிழும் ஆங்கிலமும் எப்படி நீங்க தமிழ் வழியா ஆங்கிலம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் பேசுற இந்த தமிழ் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை வேறுபாடுகள் எல்லாமே புரியும். இந்த 100 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த 100 வார்த்தைகளுக்குள்ளேயே 100 வாக்கியங்கள் அமைச்சு எவ்வளவு ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்துல இருந்து இது எப்படி மாறுபடுது, ஆங்கிலத்துல இருந்து எங்க இது விலகி நிக்குது, எப்படி அந்த வித்தியாசத்தை எப்படி உள்வாங்கிக்கிறது. இதுதான் நம்ம முதல் 100 வார்த்தைகள்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் 10 வார்த்தை பார்த்து 10 வகுப்புகள்ல முடிச்சிடலாம். 10 வகுப்புல இந்த 100 வார்த்தைகளை முடிச்சிடலாம். அதுக்கு எஸ் 10 நீங்களே சொல்லுங்க. 10 இல்ல கொஞ்சம் குறைக்கணுமானாலும் குறைச்சிக்கலாம். சில பிள்ளைங்க 10ன்னு சொல்லுறா, சிலது அமைதியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், 5 போதுங்கிறதா என்னோட இது தம்பி. வெரி குட். 5 போறப்பதான் நமக்கு 5 நீ 2 தடவை ரீகால் பண்ணா போதும். இப்ப நீ நல்லா சொன்னதே புரிஞ்சுச்சு. இதுக்கு மேல கவனிக்காது. 5 அப்புறம் நிமிடங்கள் எவ்வளவு நிமிடங்கள் அந்த வகுப்பு போகணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம்னா அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்து நாளையில இருந்து 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கிளாஸ். சரி சரி. 8:45 to 9:45. 8:45 to 9:45. வெரி குட் வெரி குட். அப்படி வச்சுக்கலாம். 8:45. எனக்கு 8:30 நாளைக்கு ஸ்கூல் உண்டு. வெரி குட் வெரி குட். அதனால நாளைக்கு நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். நான் பண்ணிடுறேன். எனக்கு 8:30 வரைக்கும் ஒரு வகுப்பு இருக்கு. அது முடிச்சு 8:45 கரெக்டா இருக்கும். ஓகே, நான் 8:45 உள்ளார என்டர் ஆயிடுவேன். வெரி குட். 8:45 நான் வந்து இது பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், நீ பண்ணு. வெரி குட் வெரி குட். இப்ப அடுத்து உங்களுக்கு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்மளால. மணி இப்ப 10 ஆயிடுச்சு. அதனால புரியுது. அது வெரி நைஸ். இப்ப இத மட்டும் நான் வந்து அனுப்புறேன். ஒரு குரூப் அந்த இதுக்கு கேத்தனூர் ஸ்கூல் உள்ளதுக்கு இந்த லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்கை பார்த்தே இது பண்ணிக்கலாம். அவங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுக்கணும். எழுதிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். எப்படி எழுதுறாங்க அப்படின்னு நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் மதியத்துல. சரி. இப்ப இன்னைக்கு 10 ஆனதுனால இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாமா? நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்றதா எப்படி? இன்னைக்கு 5 போதும். திரும்ப வேணா இதே ஒரு தடவை வேணா சொல்லு போதும். ஓகே, வெரி குட் வெரி குட். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு வகுப்பு? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேனே.
ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து சொன்னதை சொல்லிடலாமா? பண்ணு ரீகால் பண்ணு. வெரி குட். இப்ப நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். எல்லாம் பாருங்க. நம்ம 5 வார்த்தைகள் எடுத்தோம். இந்த 5 வார்த்தைகளே நிறைய விஷயம் பேசணும். ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, இந்த த, ஆஃப், அண்ட், எ, டு இது என்ன அர்த்தம்னா, இது நமக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்க போது. இந்த 100 வார்த்தைகள் இது இல்லாம நீங்க பேசவே முடியாது. அதுக்கு அதை உள்வாங்கிக்கணும். அதோட அர்த்தம் என்னங்கிறத நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். அது உள்வாங்கிக்கணும். த சன், த மூன் அப்படின்னு நம்ம சொல்றப்ப, இப்ப ஃபர்ஸ்ட் தேன்னா உடைய, ஆஃப் தேன்னா அந்த, ஆஃப்னா உடைய, அண்டுனா மற்றும் இல்ல மேலும், ஏன்னா ஒரு இல்ல ஒன்று, டூனா இக்குன்னு சொல்லணும். இதுக்கு என்ன, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வாக்கியத்தில் அமைக்கணும். எல்லாமே வாக்கியம் தான். நீங்க பேசுனா ஒரு வாக்கியம். அது நீங்க வாக்கியத்து மூலமா தான் நீங்க ஒரு ஆள்கிட்ட நீங்க பதிலே சொல்ல முடியும். வாக்கியங்கிறது முக்கியம். வாக்கியங்கிறது சென்டென்ஸ். எழுதிக்கிங்க. அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சென்டென்ஸ்க்கு 2 மீனிங் இருக்கு ஆங்கிலத்துல. நிறைய வார்த்தைகள் இருக்கு. 2 அர்த்தம் ஆங்கிலத்துல இருக்கு. அதனால சென்டென்ஸ்ன்னு நீங்க ஒரு வாக்கியம் எழுதிக்கிங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்த போறேன். எழுதிக்கிங்க. வாக்கியம்னு எழுதிக்கிங்க. ஏன்னா அதே மாதிரி சென்டென்ஸ்னா இன்னொரு மீனிங் இருக்கு. அதனாலதான் சொல்ல ஆங்கிலம் தமிழ்ல ஒரே அர்த்தம் இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு மீனிங் இருக்கும். எழுதிக்கிங்க. வாக்கியம். எழுதிக்கிங்க. சென்டென்ஸ். யாருக்காவது தெரியுமா இன்னொரு சென்டென்ஸுக்கு மீனிங் என்னன்னு? சம்பந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கும். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சம்பந்தமே இல்லாம அதே ஸ்பெல்லிங்கு, அதே உச்சரிப்பு. யாருக்காவது தெரியுமா? நான் சும்மா எழுதுறேன். இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சுங்க. முதல் கிளாஸ் இது தெரிஞ்சுங்க. இது மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலும் இன்னொரு மீனிங் இருக்குமே அப்படின்னு ஒரு இது இருக்கும். நான் எழுதிக்கிங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எழுதிக்கிங்க. உங்களுக்கு தெரியலன்னா எழுதிக்கிங்க. சென்டென்ஸ்னா தண்டனை. ஓகே. சென்டென்ஸ்னா தண்டனை. அது முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த மாதிரி போலீஸ்காரங்க, கோர்ட்டு அப்படி உள்ளவங்க எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஸோ சென்டென்ஸ்னா ஒரே இது. அது மாதிரி ஆங்கிலத்துல 100கணக்கான வார்த்தைகள் இருக்கு. ஒரே வார்த்தையா இருக்கும். ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனவுன்ஸ், ஒரே உச்சரிப்பா இருக்கும். சம்பந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கும். அதனால அது கேட்டுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த, ஆஃப்னா உடைய, அண்டுனா மற்றும் மேலும், ஏன்னா ஒரு ஒன்று, டூனா இக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான பார்த்து இங்க பார்த்தோமா என்ன தெரியுமா? இந்த வரிசை இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல வாக்கியத்துல உள்ள அந்த வார்த்தைகளோட வரிசை, வாக்கியத்துல உள்ள வார்த்தைகளோட வரிசை வேற மாதிரி இருக்கும். சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நான் கலர் அடிக்க போறேன். எல்லோ கலர் அடிக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க. இங்க ஆம் எல்லோ கலர் அடிக்க போறேன். அது ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால அதை பண்ண போறேன். இங்க பாருங்க. ஆம். அடுத்த வகுப்புல அதை பத்தி ரொம்ப தெளிவா பேசுவோம். கோ. நான் அது பண்ணிருக்கேன் பாருங்க. இது ஏன் எல்லோ அடிச்சோம்? இது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்? இதுக்குரிய முக்கியமான விஷயங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம் அடுத்த வகுப்புல. நல்லா பாத்துங்க. 2 விஷயம் சொன்னோம். இந்த வரிசை மாறுதுன்னு. இன்னொரு விஷயம் சொன்னோம். ஒரே கோவா இருக்கும். அது போகிறேனுக்கும் அதான். நல்லா பாருங்க. போகிறோமுக்கு அதான், போகிறார்களுக்கு அதான். இப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம். யூ கோ. அப்படியே சொல்லுங்க. முடிச்சுக்கலாம் இதோட. யூ கோ. யாராவது கேமராக்கு முன்னாடி தமிழ்ல சொல்லுங்க. நீங்கள் போகிறீர்கள். இப்ப பன்மையில சொன்னா நீங்கள் போகிறீர்கள். ஒருமையில சொன்னா நீ போகிறாய். அருமை அருமை. போகிறாய்க்கும் அதான், போகிறார்கள். வாவ். நீங்கள் போகிறீர்கள். அருமை அருமை அருமை. ரொம்ப சூப்பரா சொன்னாரு. இப்ப போலாமாங்க? நீங்கள் போகிறீர்கள். என்ன விஷயம் பாருங்க. அந்த கோங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க. அந்த பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆங்கிலம். ரொம்ப அடிப்படையான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அந்த அடிப்படை மட்டும் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது. அடிப்படை மட்டும் தெரிஞ்சதுன்னா அருமையா நீங்க பண்ணிட்டு போயிடுவீங்க.
அடிப்படை தான் தெரியணும் உங்களுக்கு. பாருங்க அவ்வளவுதான். இப்ப கோக்கு எத்தனை அர்த்தம் வருது பாருங்க. மாறவே இல்லை இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல போகிறேன், போகிறார்கள். நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. இது நோட் பண்ணிக்கலாம். இது போதும் உங்களுக்கு. மணி 10-17 ஆயிடுச்சு. அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். இது உங்க ஆசிரியர்கிட்ட கேளுங்க. நான் இதை ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்றப்ப யாருக்காவது நோட்ஸ்ல தடங்கள் இருக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம். ரைட். நான் இது ஒரு எக்ஸலாவே இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். இதுல பாருங்க கிளாஸ் 1 நவம்பர் 17, 2023 இருக்கும். நீங்க நோட் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்க்கணும். நீங்க அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணணும். முடிவாக நீங்க இந்த வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணும். வீட்டுல எப்படி படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்க. சரியா? இந்த குறிப்புகள் எடுத்தீங்க இல்லையா? நீங்க என்ன நோட் புக்ல குறிப்புகள் எடுத்ததை பார்க்கணும். இது எல்லாம் ஒண்ணொன்னா பண்ணணும். பொறுமையா பண்ணணும். அடிப்படையை இது பண்றதுதான் என்னோட முக்கியமான வேலை. நீங்க பார்க்கணும். அப்புறம் கேமராக்கு முன்னாடி யாரு வந்தாலும் சொல்லணும். சரியா? சொல்லணும். ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்க பாக்குறது அடுத்தடுத்த வகுப்புல நமக்கு என்னென்ன சின்ன சங்கடங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். உங்களை நான் எல்லாரையும் பார்க்கணும். அப்புறம் அந்த டிவி இது பண்ணி எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு வேணும். இந்த வகுப்பு முடிச்சதுக்கு முன்னாடி ஒரு 2-3 போட்டோ மட்டும் எடுத்துணும். அந்த போட்டோ எடுத்து அனுப்பணும். இப்ப இந்த செட்டப்ல நீங்க செட்டப்ல எடுத்து அனுப்பணும். அந்த டிவில இது தெரியறது, இந்த இது இருக்கு இல்லையா, இது தெரியறது. இதை மட்டும் அப்படியே ஒரு 2-3 இது கவர் பண்ற மாதிரி எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ண முடியுமா? அப்புறம் யாராவது ஒரு ஆசிரியரை விட்டு முழுசா எடுக்க சொல்லணும். இப்ப முழுசா இந்த வகுப்பை. ஆமா. அவங்க இந்த வகுப்புல அந்த எக்ஸல்ல அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது. இப்ப பரவாயில்ல. என்ன வருதோ அது மட்டும் எடுக்கலாம். இப்ப பாருங்க, என்ன வருதோ அதை மட்டும் எடுக்கலாம். இப்ப நான் இதை எடுத்து விட்டுறேன். இப்ப நீங்க பாருங்க, இதை எடுக்க முடியுதா? யாரோ ஒரு ஆசிரியரோட உதவி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஜஸ்ட் அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு. எதுக்குன்னா இன்னைக்கு முதல் வகுப்பு. இது வகுப்பு பிடிச்சிருந்ததா? யாராவது சொல்ல முடியுமா? வகுப்பு பிடிச்சிருந்ததா? சோ என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல என்ன ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த வகுப்பு ஏன் பிடிச்சிருக்கு சொல்லு. என்ன கிடைச்சது? என்ன இந்த வகுப்புல கிடைச்சது? 45 நிமிஷம் எடுத்திருக்கோம். இந்த வகுப்புனால ஏன் பிடிக்குது இந்த வகுப்பு? இந்த முதல் வகுப்பு பிடிச்சிருக்கு ஏன்? ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு காரணம் சொன்னா போதும். புரியுற மாதிரி சொன்னா. வெரி குட். உன்னோட பேர் திருப்பி சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? எம் அர்ஜுன். இப்ப எப்படி சொல்லணும்னா மை நேம் இஸ் எம் அர்ஜுன். வாட் இஸ் யுவர் நேம்னா அப்படியே கேள்வியில இருந்தே பதில வாங்கிக்கணும். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எம் அர்ஜுன். வாட் இஸ் யுவர் நேம்? நானும் இஸ் சொன்னேன், நானும் நேம் சொன்னேன், யுவர் சொன்னேன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எம் அர்ஜுன். சூப்பர். புரியுது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வகுப்புல நம்ம கட்டாயமா சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for everyone. Thank you. முதல் வகுப்பை நிறைவு செய்வோம். நான் அனுப்பி வருகிறேன். Thank you.